ஒரு அழகான காட்டில் அப்பா யானை, அம்மா யானை மற்றும் குட்டி யானை சந்தோஷமாக வாழ்ந்தனர். அம்மா யானைக்கு தனது குழந்தையை மிகுந்த அன்புடன் வளர்த்தல் வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஒரு நாள் அம்மா யானை சிறிது நேரம் தூங்கிக் கொண்டிருந்தபோது குட்டி யானை விளையாட வெகு தூரம் சென்றுவிட்டது. அது மிகவும் தூரம் சென்றதால் வீடு திரும்ப முடியவில்லை. தூக்கமிருந்து எழுந்ததும் குழந்தை இல்லை என்பதை பார்த்த அம்மா அதிர்ச்சியிலும் துயரத்திலும் ஆழ்ந்தாள். அம்மா யானை எல்லா இடத்திலும் தேடிலும் குட்டி யானை கிடைக்காததால் கவலையுடன் அழுது கொண்டிருந்தாள். அப்பா யானை அமைதியாக சொன்னான், "கவலைப்படாதே, அவள் இங்கே அருகில் இருக்கலாம். நான் அருகில் சென்று தேடுகிறேன்." அம்மா யானை அனைத்து விலங்குகளிடமும் உதவியை கேட்டாள். ஒரு குரங்கு காட்டின் ஒரு பக்கம் தேடச் சென்றது. ஒரு மயில் வானத்தில் பறந்து வேறு பக்கம் தேடச் சென்றது. அம்மா யானை சிறிது நேரம் அமைதியாக யோசித்தாள். என் குழந்தைக்கு மிகவும் பிடித்த இடங்கள் எது? அவளுக்கு நினைவுக்கு வந்தது ஆற்றில் குளிப்பதற்கு மிகவும் விருப்பம். அவள் ஆற்றுக்கு சென்றாள். அங்கே குட்டி யானையின் பாத சுவடுகள் இருந்தன. அங்கே ஒரு ஆமையிடம் கேட்டால் அந்த ஆமை ஆமாம், தண்ணீர் குடித்துவிட்டு சென்றது என்று கூறியது. அவள் இதை அடுத்து மண்ணில் விளையாடும் இடம் நினைவுக்கு வந்தது. அவள் அருகில் இருந்த ஒரு பள்ளத்துக்கு சென்றாள். அங்கே ஒரு கரடி பள்ளம் தோண்டிக் கொண்டே இருந்தது. அம்மா யானை கேட்டால், என் குழந்தை இங்கு வந்ததா? கரடி சொன்னது, ஆம், அவள் இந்த வழியேத்தான் சென்றாள். அம்மா யானை விரைந்து ஓடினாள். ஆனால் குழந்தை அங்கேயும் இல்லை. அவள் அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தை சென்றடைந்தாள். அங்கேயும் குழந்தை இல்லை. அப்பொழுது ஒரு சிறுவன் தன்னிடம் வாட்டர்மெலன் வைத்திருந்தான். அம்மா யானை யோசித்தால், என் குழந்தைக்கு தர்பூசணி ரொம்ப பிடிக்கும். அவள் பழத்தோட்டத்திற்குள் சென்றாள். அங்கே குட்டி யானை பழங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தது. அம்மா குட்டி யானையை தழுவிக்கொண்டு அழுதாள். அப்பொழுது குட்டி யானை, அம்மா, என்னை மன்னிக்கணும், நான் வழி தவறி இங்கு வந்துவிட்டேன். அம்மா யானை மகிழ்ச்சியுடன் தன் குழந்தையை அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினாள். அனைத்து விலங்குகளும் சந்தோஷமுடன் அவர்களை வரவேற்றனர். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்வது, அம்மா அப்பா சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். நண்பர்களுடன் ஒன்று சேர்ந்து விளையாட வேண்டும். அன்பும் பொறுமையும் வாழ்க்கையில் மிக முக்கியம்.